Good morning, students. Higher secondary second year computer science. இந்த பாடத்தில் நாம் கற்க இருப்பது SQLite பற்றி கற்க இருக்கிறோம். Unit 5 Lesson 15 SQL மூலம் தரவுகளை கையாளுதல், Data Manipulation through SQL Part 1. Learning Objectives. இந்த பாடத்தில் கற்க இருப்பது Create a table and to add new rows in a database. பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக SQLite என்ற மாடல் மூலமாக நாம் என்ன செய்ய போகிறோம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு டேட்டாபேஸை உருவாக்கி அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிளில் பல ரோஸ் பல ரெக்கார்ட்ஸை சேர்க்க போகிறோம். அப்டேட் அண்ட் டெலீட் ரெக்கார்ட் இன் ஏ டேபிள். SQLite மூலமாக பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக ஒரு டேபிளில் உள்ள ரெக்கார்டை அப்டேட் பண்ணுறது அல்லது அந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணுறது. கொரி த டேபிள். டேபிளில் செலக்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக கொரி பண்ணி தேவைப்பட்டதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கக்கூடிய இதை செய்ய போகிறோம். ரைட் த கொரி இன் ஏ CSV ஃபைல். கடைசியாக கொரி மூலமாக எடுத்த டீட்டெயில்ஸை, பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக டேட்டாபேஸ்லேருந்து கொரி மூலமாக எடுத்த டீட்டெயில்ஸை CSV ஃபைலில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். First of all, we are going to see about the introduction of SQLite. SQLite பற்றியதான ஒரு அறிமுகம். A database is an organized collection of data. டேட்டாபேஸ்னாலே கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, தரவுகளை மொத்தமாக ரிலேட்டிவ் டேட்டாவை, அதாவது சம்பந்தப்பட்ட தரவுகளை. இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ்னால் அதில் எல்லாம் ஸ்டூடெண்ட் பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே போல் எம்ப்ளாயி டேட்டாபேஸ் அப்படின்னா அதில் எம்ப்ளாயி பற்றிய டீட்டெயில்ஸ் அவங்களுக்குள்ள தரவுகளாக இருக்கும். தி டேர்ம் டேட்டாபேஸ் கேன் போத் ரெஃபர் டு த டேட்டா தெம்செல்வ்ஸ் ஆர் டு த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். தி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் எ சாஃப்ட்வேர். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் DBMS அப்படின்னா அது ஒரு சாஃப்ட்வேர் அல்லது ஒரு அப்ளிகேஷன் ஃபார் த இன்டராக்ஷன் பிட்வீன் யூசர்ஸ் அண்ட் த டேட்டாபேஸ். அதாவது கஸ்டமருக்கும் யூசர்ஸ்க்கும் தரவு தளத்துக்கும், டேட்டாபேஸ்னால் தரவு தளத்துக்கும் இடையே ஒரு மீடியேட்டரா, ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கிறது இந்த DBMSங்கிற சாஃப்ட்வேர். பைத்தான் ப்ரோக்ராம் கேன் இன்டராக்ட் ஆஸ் ஏ யூசர் ஆஃப் அன் SQL டேட்டாபேஸ். இப்போ பைத்தான் ப்ரோக்ராம் தான் யூசரை SQL டேட்டாபேஸோட இணைக்க போகின்றது. எது மூலமாக? SQLite அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக, ஒரு மாடல் மூலமாக. SQLiteனா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த SQLiteனுடைய சிம்பிள் தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ திரையில். SQLite என்பது எளிய உறவு நிலை தரவுத்தள அமைப்பு. இது ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது தரவுகளை முறையான தரவு கோப்புகளாகவும் கணினியின் உட்புற நினைவகத்தில் கூட சேமித்து வைக்கும். அதாவது இன்டர்னல் மெமரியில் இது என்ன செய்யுதுன்னா தரவுகளை கோப்புகளாக, ஃபைலாக சேமித்து வைக்கிறது. இது MySQL அல்லது Oracle போன்று தனித்த தரவுத்தள சேவையக நிரலாக இல்லாமல் உள்ளிணைந்த பயன்பாடாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது Oracle MySQL பார்த்தீங்கன்னா தனி சாஃப்ட்வேராக அது இருக்கும். இந்த SQLite ஒரு மாடுலாக செயல்படுது. அதாவது பைத்தானில் ஒரு மாடுலாக செயல்படுகின்றது இந்த SQLite. வேகமாகவும் மிகவும் சோதிக்கப்பட்டதாகவும் மற்றும் நெகிழ்வானதாகவும், அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி, வெரி ஃபாஸ்ட், டெஸ்ட் பண்ணி சோதிக்கப்பட்டது உள்ளதால் SQLiteல் வேலை செய்வது மிக எளிது. இதில் SQLiteல் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப எளிது. அதனால் நீங்கள் இந்த லெசன் ரொம்ப எளிமையான ஒரு லெசன். SQLiteற்காக பைத்தான் சிறப்பு நூலகத்தை கொண்டுள்ளது. பைத்தானில் எதுக்குன்னு ஒரு தனி லைப்ரரி இருக்குது. நீங்கள் இம்போர்ட் SQLite 3ன்னு சொல்லி கொடுத்தாலே SQLiteல் உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த SQLite பயன்படுத்த முக்கியமான 3 ஸ்டெப் என்ன அப்படின்னா, SQLite 3ஐ இணைக்கவும். அதாவது நீங்கள் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக பைத்தானுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க SQLite 3ஐ. அதான் படிநிலை 1. ஸ்டெப் 2, படிநிலை 2, கனெக்ட் வழிமுறையை பயன்படுத்தி இணைப்பை உருவாக்கி தரவுத்தளத்தின் பெயரை அனுப்புவோம். அது கனெக்ட் மூலமாக
இந்த கனெக்ட்டுங்கிற இந்த கமாண்ட் மூலமாக, பைத்தான் கமாண்ட் மூலமாக தரவுத்தளத்தை நீங்கள் என்ன செய்றீங்க, லிங்க் பண்ணுறீங்க. தரவுத்தளம்னா டேட்டாபேஸை. ஃபார் எக்ஸாம்பிள் academy.db. அப்போ அகாடமிங்கிற டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறீங்க. அடுத்தப்பல 3வது ஸ்டெப் அப்படின்னா கர்சர். இந்த கூற்றை பயன்படுத்தி கர்சர் ஈக்குவல் கனெக்ஷன்.கர்சர் இந்த கூற்றை பயன்படுத்தி, இந்த செயற்கூறை பயன்படுத்தி கர்சர் என்னும் பொருளை அணுகவும். இது வந்து கர்சர்ங்கிறது இதில் வந்து பொருள், ஆப்ஜெக்ட். கனெக்ஷன்.கர்சர் தான் கமாண்டு. இது மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு SQL கமாண்டை வந்து என்ன செய்றீங்க, அந்த கர்சருங்கிற ஆப்ஜெக்டில் கொண்டு வைக்கிறீங்க. மொத்தம் 3 ஸ்டெப்பாக இதில் நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் SQLite இம்போர்ட் பண்ணுறோம், டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ண டேட்டாபேஸில் SQL கமாண்ட் மூலமாக தேவைப்பட்டதை எடுக்கிறோம், தேவைப்பட்டதை உள்ள வைக்கிறோம். மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. கிரியேட்டிங் டேட்டாபேஸ் யூசிங் SQLite. தரவுத்தளத்தை எவ்வாறு உருவாக்குவது? SQLite பைத்தான் புரோகிராமில் உள்ள SQLite என்கிற அந்த மாடியூல் மூலமாக ஒரு தரவுத்தளத்தை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் SQLite 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? SQLite 3 நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க பைத்தான் கோடிங்கில். இது வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். கனெக்ஷன் ஈக்குவல் டு ஏற்கனவே பார்த்தாலே 3 படிநிலை. ஃபர்ஸ்ட் படிநிலை வந்து இதான். SQLite 3 கனெக்ட் academy.db. இந்த லைன் மூலமாக தான் டேட்டாபேஸ் கிரியேட் செய்யப்படுகின்றது. ஒரு தரவுத்தளம் உருவாக்கப்படுகிறது. தரவுத்தளத்தின் பெயர் என்னது? academy.db. கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன்.கர்சர். இதில் வந்து கர்சருங்கிறது ஆப்ஜெக்ட், கனெக்ஷன்.கர்சர் மூலமாக இணைக்கிறோம். இப்போ கர்சர்.எக்ஸிக்யூட் டிராப் டேபிள் ஸ்டூடெண்ட். அதாவது இப்போ வந்து ஸ்டூடெண்ட் டேபிளில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா முதல்ல ட்ராப் பண்ணிடுங்க. அதாவது டேபிளே டெலீட் பண்ணுறீங்க. சப்போஸ் ஏதாவது டேபிள் இருக்கும் இல்லையா, உள்ள டேபிள் இருக்கும், அந்த டேபிளை டெலீட் பண்ணுறதுக்கு தான் கமாண்ட். நல்லா கவனிங்க, ட்ரிபிள் கோட்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்கறது எல்லாமே SQL கமெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம 12வது லெசனில் பார்த்தோம். லெசன் நம்பர் 12 வந்து நம்ம பார்த்தோம் SQL கமெண்ட்ஸில். இந்த SQL கமாண்டை நீங்கள் பைத்தான் கோடிங்கில் எப்படி இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு தான் இதில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது 3 ட்ரிபிள் கோட் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த SQL கமாண்டை பைத்தான் கமாண்டோட நீங்கள் இணைத்து கொள்ளலாம். அப்போ இந்த கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. கர்சர்.ஆப்ஜெக்ட்டுக்காக இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது. இந்த SQL கமாண்டை என்ன செய்யுது? எக்ஸிக்யூட் பண்ணுறது. இதில் இந்த கமாண்ட் என்ன செய்யுது? ஆக்சுவலாக இட் டெலிட்ஸ் ஏ டேபிள். டேபிள் ஏற்கனவே இருந்துச்சுன்னா academy.dbல ஏதாவது டேபிள் இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிடுது. SQL கமாண்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். இந்த லைன் மூலமாக நீங்கள் கிரியேட்டிங் ஏ டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. இந்த 2 லைன் மூலமாக. அதாவது SQL கமாண்ட் ஈக்குவல் டு ட்ரிபிள் கோட்டில் கொடுக்குறீங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளை கிரியேட் பண்ணுறீங்க. ரோல் நம்பர் இன்டிஜர் பிரைமரி கீ கொடுக்குறீங்க ரோல் நம்பரை. எஸ் நேம் வந்து வேரியபிள் கேரக்டர் 20 கேரக்டர்ஸ் வச்சுக்கலாம் எஸ் நேமில். அடுத்த கிரேடு அது ஒரே ஒரு கேரக்டர் தான் வைக்க முடியும். A கிரேடா B கிரேடான்ட்டு. ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு சொல்லி ஒரே கேரக்டர். ஆவரேஜ் வந்து டெசிமலில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. மொத்த விட்த் வந்து 5. அடுத்த பர்த் டேட் வந்து டேட்டா நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. அதுவும் டேட் ஃபீல்டாக இருக்குது. அப்போ இந்த கமாண்ட் மூலமாக நீங்கள் டேபிளை கிரியேட் பண்ணுறீங்க. எப்படி கிரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த கமாண்ட் மூலம் தான் கிரியேட் ஆகுது. கர்சர்.எக்ஸிக்யூட் SQL கமாண்ட் அப்படின்னு ஒன்று இந்த SQL கமாண்ட் இதில் இம்போர்ட் ஆகுது. இம்போர்ட் ஆகி இது எக்ஸிக்யூட் செய்யப்படுகின்றது. இது எக்ஸிக்யூட் செய்யும்போது டேபிள் கிரியேட் ஆயிரும். அதாவது இந்த ஃபீல்டு நேம்குள்ள டேபிள், அதாவது ரோல் நம்பர், எஸ் நேம், கிரேட், ஜெண்டர், ஆவரேஜ், பர்த் டேட்டுங்கிற ஃபீல்டு நேமோட உங்களுக்கு என்ன செஞ்சிருது? டேபிள் வந்து கிரியேட் செய்யப்படுகின்றது. அடுத்தது பாருங்க, SQL கமாண்ட் இன்னொரு SQL கமாண்ட் கொடுக்கும். இப்போ டேபிளை கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு ரெக்கார்டு ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரெக்கார்டு இஸ் ஆடட் டு த டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள். இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் ஒரே ஒரு ரெக்கார்டு ஆட் பண்ணுறோம். இதுவும் நீங்கள் SQL கமாண்ட் தான் பாருங்கள், ட்ரிபிள் கோட்டில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சிம்பிள். SQL கமாண்டில் அசைன் பண்ணுறீங்க. இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், ரோல் நம்பர், எஸ் நேம், கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், பர்த் டேட். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஆர்டர்லேயே நீங்கள் வந்து வேல்யூஸ் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டு நேமே நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்னு போட்டுட்டு வேல்யூஸ்ன்னு போட்டுட்டு இதை நீங்கள் போட்டாலே போதும். அப்போ ரெக்கார்டு வந்து ஆட் ஆயிரும். இல்லை யாருடைய ரெக்கார்டு ஆட் ஆகுது? அக்ஷய் உடைய ரெக்கார்டு வந்து ஆட் ஆகுது. அக்ஷய், கிரேடு வந்து B, மேல், 87.8 வந்து என்னது அவனுடைய ஆவரேஜ் மார்க்ஸு. அடுத்தது 2001 12 இது வந்து டேட் ஆஃப் பர்த். அதாவது 12/12/2001 தான் அவனுடைய டேட் ஆஃப் பர்த். இந்த ரெக்கார்டு வந்து ஆட் ஆயிருக்கு. அப்போ இந்த டேபிளில் இப்போ ஒரே ஒரு ரெக்கார்டு தான் ஆட் ஆயிருக்கு.
இதை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க? கர்சர் டாட் எக்ஸிக்யூட் இது வந்து பைத்தான் கமாண்டு, எஸ்கியூலைட் கமாண்ட். இது இந்த ஆரஞ்சு இந்த வயலட் கலரில் கொடுத்துருக்குது எல்லாமே எஸ்கியூஎல் கமாண்ட், அதாவது எஸ்கியூலைட் கமாண்ட். இந்த எஸ்கியூலைட் மாடூலில் இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் தான் இதில் வந்து நீங்கள் இந்த வயலட் கலரில் இருக்கிற லெட்டர்ஸில் இருக்கிற கமாண்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டில் எஸ்கியூஎல் கமாண்ட் ஒன்று எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்போ பாருங்கள், கனெக்ஷன் இது ஒரு கமாண்ட் நீங்கள் கட்டாயம் படிக்கணும். கர்சர் டாட் எக்ஸிக்யூட் வந்து எல்லாத்திலும் ஒன்று போல தான் வரும். இந்த எக்ஸிக்யூட்குள்ளே நீங்கள் எதை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு எஸ்கியூஎல் கமாண்ட் நீங்கள் வச்சுருங்க. எந்த எஸ்கியூஎல் கமாண்ட் வைக்கீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆகும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய கமாண்ட் என்ன அப்படின்னா, இதில் கனெக்ஷன் டாட் கமிட். கனெக்ஷன் டாட் கமிட்னா ரெக்கார்ட்ஸை வந்து சேவ் பண்ணக்கூடியது. எல்லா ரெக்கார்ட்ஸையும் டேபிளில் சேவ் பண்ணும். கடைசியை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க இல்லையா, எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எப்படி என்ன கமாண்டு, டேட்டா பேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, கனெக்ஷன் டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ வந்து அடுத்த எஸ்கியூஎல் கமாண்டில் ரெண்டாவது ரெக்கார்டு வந்து சேர்க்குறீங்க. இந்த ரெண்டாவது ரெக்கார்டு யார்? அரவிந்தருடைய ரெக்கார்டு. அரவிந்தருடைய ரெக்கார்டு ஏ கிரேடு மேலு 92.50. அப்போ செகண்ட் ரெக்கார்டு நீங்கள் இதே மாதிரி கொடுத்துட்டு கர்சர் டாட் எக்ஸிக்யூட் எஸ்கியூஎல் கமாண்ட் சொல்லி நீங்கள் கொடுத்துறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒவ்வொரு கமாண்ட் லைன் கொடுத்துட்டே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க இல்லையா. இப்படி இல்லாமல் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்ட்டு நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வருது. எல்லாம் மொத்தமாக எல்லா ரெக்கார்ட்ஸும் மொத்தமாக டேபிளில் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் வருது. இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட்டை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அவுட்புட் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட்டட் தான் உங்களுக்கு தெரியும். கிரியேட் உள்ள வந்து இன்டர்னலாக பண்ணக்கூடியது. டேட்டா பேஸ்லாம் இன்டர்னலாக கிரியேட் பண்ணி உள்ள டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி டேபிளை கிரியேட் பண்ணி உள்ளே ரைட் பண்ணோம். உங்களுக்கு வெளியே தெரியாது. ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், பிரிண்ட் ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட்டட்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. உடனே ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட்டட்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமே வெளியே, வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது. இதை நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் போய் எடுத்து பார்த்துருவோம். ஐடிஎல்இ விண்டோ ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதில் ஃபைலில் போய் ஓப்பன் ஃபைல் கொடுங்க. கிரியேட்டிங் டேட்டாபேஸ், கிரியேட்டிங் டேட்டாபேஸ், அதாவது ஒரே ப்ரோக்ராம்லேயே நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். டேட்டாபேஸை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பாருங்கள், டேபிளே டெலீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறோம், அகாடமி டிபி. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன செய்கிறோம், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த இன்சர்ட்னு சொல்லியிருக்கலையே, இந்த எஸ்கியூஎல் கமாண்ட் மூலமாக நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறீங்க. இது செகண்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறீங்க. இந்த எஸ்கியூஎல் கமாண்ட் மூலமாக செகண்ட் ரெக்கார்ட். ரொம்ப சிம்பிள். இங்கே இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து டேபிள் கிரியேஷன், டேட்டாபேஸ் கிரியேஷன். செகண்ட் பார்ட் வந்து டேபிள் கிரியேஷன் இருக்குது. தேர்ட் பார்ட் என்ன இருக்குது அப்படின்னா, 2 ரெக்கார்டை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட்ஸ் வந்து இருக்குது. இதை கடைசியில் சேவ் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, கனெக்ஷன் டாட் கமிட். அப்போ நீங்கள் இந்த கமாண்ட்ஸ் தான் திரும்ப திரும்ப எல்லா ப்ரோக்ராமும் வரப்போகுது. அதனால் நீங்கள் இதை நல்லா படிச்சுக்கிடுங்க. இந்த கனெக்ஷன் ஈக்குவல் டு எஸ்கியூலைட் கனெக்ட், இந்த இவ்வளோ கமாண்டு. கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டு, கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சரு, கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டு. அடுத்த கனெக்ஷன் டாட் கமிட்டு, கனெக்ஷன் டாட் க்ளோஸ். இது வந்து எல்லா இதுலேயும் வரும். இது போக ஃபெட்ச் ஆல், ஃபெட்ச் ஒன், ஃபெட்ச் மெனி, இந்த 3 கமாண்டையும் படிக்க போகிறீங்க. மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த லெசன் முழுக்க ஒரு 8 கமாண்ட் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸி. கடைசியில் நான் வந்து அது தொகுத்து தரேன். மொத்தமாக இதில் ஒரு 8 கமாண்ட்ஸ் தான் உங்களுக்கு மாறி மாறி வரும். மொதல் கமாண்ட் என்னது, கனெக்ஷன். இது மூலமாக நீ அகாடமி டாட் டிபி அப்படின்ட்டு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறீங்க. ரெண்டாவது கமாண்ட் என்னது, இந்த கர்சர் டாட் எக்ஸிக்யூட் மூலமாக நீங்கள் டேபிளில் நினைச்சிறீங்க டேட்டாவை உங்களுக்கு கொண்டு வரீங்க. இன்னொரு கமாண்ட் இருக்குது பாருங்கள், கிரியேட் டேபிள் மூலமாக நீங்கள் நினைச்சிறீங்க டேபிளை கிரியேட் பண்ணுறீங்க. பிறகு கர்சர் டாட் எக்ஸிக்யூட் மூலமாக தான் நீங்கள் டேபிள் கிரியேஷன் நடக்குது, ரெக்கார்டு இன்சர்ஷனும் நடக்குது. அடுத்தது கமிட் மூலமாக சேவ் பண்ணப்படுது. நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுக்கீங்களே, அது மாதிரி கனெக்ஷன் டாட் கமிட்னா சேவ் ஆயிரும், டேபிள் வந்து சேவ் ஆயிரும். டேபிள் டேட்டா பேஸ்லாம் க்ளோஸ் பண்ணுற கமாண்ட் தான் கனெக்ஷன் டாட் க்ளோஸ். இப்போ ரன் பண்ணோம்ல என்ன நடக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் ஆகிட்டு. இது நமக்கு வெளியே தெரியாது. உள்ளே இன்டர்னலாக பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த இப்போ வந்து எக்ஸல் ஷீட் மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாது, பார்க்குறதுக்கு தெரியாது. இன்டர்னலாக உங்களுக்கு இது டெவலப் ஆகிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் இப்போ வந்து லாஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம என்ன செஞ்சோம், ஒவ்வொரு ரெக்கார்டாக நம்ம இன்சர்ட் பண்ணோம். டோட்டலாக 2 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம், இன்சர்ட்டிங் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட ரெக்கார்ட்ஸை எப்படி தரவுத்தளத்தில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறது, எஸ்கியூலைட் மூலமாக பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன செய்றீங்கன்னா, இம்போர்ட் எஸ்கியூலைட் 3ன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. இது அதே தான். கனெக்ஷன் பாருங்கள், இந்த வயலட் கலர் கொடுத்துருங்க.
இதில் இந்த வயலட் கலர் கொடுத்ததெல்லாம் SQLite 3 கமெண்ட்ஸு. கர்சர் ஈக்குவல் கனெக்ஷன் டாட் கர்சர். அப்போ academy.db வந்து ஏற்கனவே ஜென்ரேட் ஆகிட்டு இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் தேவைப்பட்ட டேட்டாலாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. பாருங்கள், ஸ்டூடெண்ட் டேட்டா தான் லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை ரெக்கார்டு இருக்குன்னா 5 ரெக்கார்டு இருக்குது. பாஸ்கரனுடைய ரெக்கார்டு, சஜினி, வருண், பிரியா, தருண் அப்படின்னு சொல்லி மொத்தம் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது? 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக 5 ரெக்கார்ட்ஸை மொத்தமாக எடுத்துக்கிறீங்க. இந்த 5 ரெக்கார்டையும் தான் நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்கன்னா அந்த academy.dbயில் சேவ் பண்ண போகிறீங்க. எப்படி சேவ் பண்ணுறது பாருங்கள், அடுத்த பேஜில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட் எடுத்துறீங்க. ஸ்டூடெண்ட் டேட்டா தான் லிஸ்ட்டு, ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம். ஸ்டூடெண்ட் டேட்டில் எத்தனை ரெக்கார்டு இருக்குது? 5 ரெக்கார்டு இருக்குது. 5 ரெக்கார்டையும் நீங்கள் P மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. Pங்கிற வேரியபிள் மூலமாக எடுக்கிறீங்க. இப்போ ஃபார்மட் STRன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் ஒரு கமாண்ட் கொண்டு வந்துடுறீங்க. என்ன கமாண்டு? இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் சொல்லி அந்த இன்சர்ட் கமாண்ட் மூலமாக டேபிளில் இன்சர்ட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் டேபிளில் இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட் இது. SQL கமாண்டு ட்ரிபிள் கோட்டில் வச்சு என்க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. இதில் நீங்கள் ஃபார்மட் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். என்ன ஃபார்மட் கொடுக்கீங்க? நேமுக்கு ஒரு ஃபார்மட் கொடுத்துருங்க, கிரேடு, ஜெண்டர், AVG, பர்த் டேட். இதே இதை நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ணுறீங்க பாருங்கள். நேம் ஈக்குவல் டு P0. P0னா ஃபஸ்ட்டு காலம். ஃபஸ்ட்டு காலம்னா நேம் காலம், அதாவது பாஸ்கர், தருண் அந்த காலம். கிரேட் ஈக்குவல் டு P1 இது செகண்ட் காலம் குறிக்குது. கிரேடில் வந்து அசைன் ஆகுது. செகண்ட் காலம்னா எங்கே அசைன் ஆகுது? கிரேடில் அசைன் ஆகுது. கிரேட்னா இந்த இடத்துல இம்போர்ட் ஆயிரும், இந்த இடத்துல இம்போர்ட் ஆயிரும். அடுத்தது தேர்டு காலம் P2ல உள்ளதெல்லாம் ஜெண்டரில் வருது, அதாவது மேலா ஃபீமேலாங்கிற டீட்டெயிலாம் இங்கே வருது. ஃபோர்த்து காலம் P3ல உள்ளதெல்லாம் ஆவரேஜில் வருது, 98.4 அந்த பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் இங்கே வருது. கடைசியில் டேட் ஆஃப் பெர்த் இருக்கு இல்லையா, டேட் ஆஃப் பெர்த் வந்து P4ல ஆட் ஆகி இந்த இடத்துல அப்பண்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அந்த ரெக்கார்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், இந்த 5 டேட்டாவும் இப்போ எங்கே வந்துடுது? 5 டேட்டாவும் எங்கே வந்திருக்கு அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாக்குள்ள மூலமாக, இது மூலமாக வந்தது எல்லாமே ஸ்டூடெண்ட் டேபிள்குள்ள போகுது. இந்த கமாண்ட் மூலமாக கர்சர் டாட் எக்ஸிக்யூட் இந்த SQL கமாண்டை ஜென்ரேட் பண்ண உடனே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ரெக்கார்டாக என்ன செய்யுது? இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்குள்ள ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படிங்கிற லிஸ்ட்ல உள்ள மேட்ரு எல்லாம் இதுக்குள்ள ரைட் ஆயிடும். அங்கே எப்படி ஒவ்வொரு ரோவா இருக்கோ அதே மாதிரி இங்கே அடுத்த ஒவ்வொரு ரோவா முடிஞ்சிருது. இப்போ வந்து 5 ரோ முடிஞ்சிரு இல்லையா? முடிஞ்ச உடனே கனெக்ஷன் டாட் கமிட்னு சொல்லி கொடுத்துரும். இப்போ டோட்டலாக ஏற்கனவே 2 ரெக்கார்டு இருக்குது, இப்போ ஒரு 5 ரெக்கார்டு. டோட்டலாக எத்தனை ரெக்கார்டு சேவ் ஆகுது? 7 ரெக்கார்டு சேவ் ஆகுது. கனெக்ஷன் டாட் க்ளோஸ்னோடனே க்ளோஸ் ஆயிடுது. இப்போ ஒரு மெசேஜ் வருது உங்களுக்கு. என்ன மெசேஜ் வருது? ரெக்கார்ட்ஸ் ஆடட் டு ஸ்டூடெண்ட் டேபிள்னு சொல்லி வருது. பாருங்க, அவுட்புட் பாருங்க, ரெக்கார்ட்ஸ் ஆடட் டு ஸ்டூடெண்ட் டேபிள். இது மட்டும் தான் நமக்கு தெரியும். இன்டர்னலாக இப்போ 7 ரெக்கார்டு வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் இருந்து வந்துட்டு இதை நீங்கள் ஐடியல் விண்டோ மூலமாக நீங்கள் பாருங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கிடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கோ. இன்சர்ட்டிங் ரெக்கார்ட்ஸ் இன் ஏ டேபிள். இன்சர்ட்டிங் ரெக்கார்ட்ஸ் இன் ஏ டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா அதே இது இருக்குது பாருங்கள். ஸ்டூடெண்ட் டேட்டா வந்து 5 ரெக்கார்டு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் டேட்டாங்கிற லிஸ்ட்டில் வச்சுட்டு இந்த லிஸ்ட் மூலமாக நீங்கள் எதில் ஏற்றுறீங்க? இந்த ஸ்டூடெண்ட் டேபிளை இந்த இன்சர்ட் இன்டு கமாண்ட் மூலமாக ஏற்றுறீங்க. அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு காலமாக நீங்கள் எது எப்படி அசைன் பண்ணுறீங்க? P0, P1, P2. ஸ்டூடெண்ட் டேட்டாலாம் P0, P1, P2, P3, P4ன்னு சொல்லி எதில் கொண்டு வந்துறீங்க? நேமு, கிரேடு, ஜெண்டர், மேலு, மேல் ஆர் ஃபீமேலு, பிறகு பர்த்டே மூலமாக நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க. கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஒன்று இந்த SQL கமாண்ட் வந்து என்ன செய்யுது? உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது, கமிட் ஒன்னே சேவ் ஆகுது, பிறகு க்ளோஸும் ஆயிடுது. இதை ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணுற கமாண்ட் வந்து F5. இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் ஆடட் டு ஸ்டூடெண்ட் டேபிள்னு சொல்லி வந்துட்டு இப்போ டோட்டலாக எத்தனை ரெக்கார்டு ஆட் ஆகிட்டு? 7 ரெக்கார்ட்ஸ் ஆட் ஆகிட்டு. இந்த 7 ரெக்கார்டையும் நம்ம எப்படி பார்க்கறது? ஹவு டு see these 7 ரெக்கார்ட்ஸ் இன் ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லி அடுத்தது பார்க்க போகிறோம். எப்படி பார்க்கறது அப்படின்னா இப்போ வந்து மொத்தம் 3 கமாண்ட் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து fetch all, கர்சர் டாட் fetch all. fetch all மூலமாக டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் கேதர் பண்ணி எடுத்துடலாம். டேட்டாபேஸ் டேபிள் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்டூடெண்ட் டேபிளில் இருந்து எல்லா ரோஸையும், ரோஸ்னா எல்லா பதிவுகளையும், அதாவது மொத்தம் 7 ரெக்கார்டு பறிஞ்சிருந்தோம் இல்லையா, இப்போ
அந்த 7 ரெக்கார்டையும் கேதர் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் ஸ்டேட் மூலமாக நீங்க என்ன செய்யலாம், பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளேல காமிச்சிக்கலாம். அடுத்தாப்புல இன்னொரு கமாண்ட் இருக்கு, கர்சர் டாட் ஃபெட்ச் ஒன். ஃபெட்ச் ஒன்னா ஒன்னா தான் உனக்கு எடுக்கும். 7 ரெக்கார்ட்ல ஒவ்வொரு ரெக்கார்டா தான் எடுத்து கொண்டு வரும் வெளியே, ஃபெட்ச் ஒன். அதையும் பார்க்க போறோம். அடுத்து மூணாவது இன்னொரு கமாண்ட் இருக்கு, ஃபெட்ச் மெனி. ஃபெட்ச் மெனினா எப்படின்னா, இப்போ ஃபெட்ச் மெனி ஆஃப் 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3 ரெக்கார்டு வரும். ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்டு. ஃபெட்ச் மெனி ஆஃப் 10னா ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். அப்போ டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா கர்சர் டாட் கனெக்ஷன், அடுத்தது கர்சர் டாட் எக்ஸிக்யூட், அதே மாதிரி கர்சர் டாட் ஃபெட்ச் ஆல், கர்சர் டாட் ஃபெட்ச் ஒன், கர்சர் டாட் ஃபெட்ச் மெனி, கர்சர் டாட் கமிட், கர்சர் டாட் க்ளோஸ், எல்லாமே உங்களுக்கு வரிசையா இது எல்லாமே SQLite கமாண்ட்ஸ். இப்போ வந்து SQL query யூசிங் பைத்தான், அதாவது வெனவலை பைத்தான் மூலமாக எவ்வாறு உருவாக்குவது, அதாவது SQL queryயை பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக எவ்வாறு உருவாக்குவது, SQL வெனவலை பைத்தான் கோடிங் மூலமாக எவ்வாறு உருவாக்குவது, அதில் வந்து நம்ம செலக்ட் கமாண்டை எப்படி யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேயிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் யூசிங் ஃபெட்ச் ஆல். இந்த ஏற்கனவே ஃபெட்ச் ஆல் பார்த்தோம் இல்லையா, அது மூலமாக எல்லா ரெக்கார்டையும் எப்படி நம்ம கொண்டு வருதுன்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். இம்போர்ட் SQLite 3 கனெக்ஷன் ஈக்குவல் டு SQLite 3 டாட் கனெக்ட் academy.db. academy.db வந்து கனெக்ட் ஆயிருது. இந்த கர்சர்ங்கிற ஆப்ஜெக்ட்ல இந்த லைன் மூலமா இப்போ கனெக்ட் ஆயிட்டு, கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா எல்லாத்தையும் நீ மொத்தமா நீ என்ன செய்யுது எடுக்குது. ஏற்கனவே SQLல நம்ம பார்த்துருக்கோம், செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்ன செய்யும், ஸ்டூடெண்ட்ல இருக்கிற அவ்வளோ டேட்டாவும் எடுத்து டிஸ்பிளே பண்ணும் இல்லையா, அந்த கமெண்ட் தான் இது. இப்போ பிரிண்ட் ஃபெட்ச் ஆல் கொடுத்த உடனே அங்க வெளியே எடுத்த அவ்வளவும் இந்த கர்சர்ங்கிற ஆப்ஜெக்ட்ல வந்து அவ்வளவு ரெக்கார்ட்ஸும் உனக்கு பிரிண்ட் செய்யப்படுகின்றது. ஒவ்வொன்றா என்ன செய்யப்படுது, பிரிண்ட் செய்யப்படுகின்றது. ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெட்ச் ஆல்ல வந்துருது. இப்போ பாருங்க, ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெட்ச் ஆல்னா ரிசல்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ல வந்துருது. இப்போ ரிசல்ட்ல உள்ளதை ஒவ்வொன்றா பிரிண்ட் செய்யறதுக்கு ஆர் இன் ரிசல்ட் கொடுத்து பிரிண்ட் ஆர்னு கொடுத்த உடனே உனக்கு ஒவ்வொன்றா பிரிண்ட் ஆயிருது. பிரிண்ட் ஆனோன்னு எப்படி இருக்கு பாருங்க, அவுட்புட் ஃபெட்ச் ஆல். ஏற்கனவே நம்ம 7 ரெக்கார்டு உள்ள ஏற்றிருந்தோம் இல்லையா, அக்ஷய், அரவிந்த், பாஸ்கர், இந்த 5 தனியா ஏற்றிருந்தோம். எல்லாம் பாருங்க உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துட்டு இதை நம்ம பார்க்க போறோம். IDLE விண்டோ மூலமாகவே பார்த்துருவோம். இந்த ஃபைலை போய் ஓபன் பண்ணிக்கிடுங்க. டிஸ்பிளேயிங் ஆல் ரெக்கார்ட்ஸ், டிஸ்பிளேயிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் யூசிங் ஃபெட்ச் ஆல் ஓபன் பண்ணிக்கிடுங்க. இது மூலமாக நீங்க என்ன செய்றீங்க பாருங்க, இதுல வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ள இன்டென்ட் பண்ணி எழுதியிருக்கோம் இதுல. ஏன்னா ஃபார் லூப் இல்லையா, பிரிண்ட் ஆர்னா ஒவ்வொரு ரெக்கார்டா உனக்கு பிரிண்ட் பண்ணும். இந்த இடத்துல வந்து ரிசல்ட்ல உள்ள ஒவ்வொன்றையும் எடுத்து பிரிண்ட் பண்ண போகுது. இது இந்த ப்ரோக்ராம்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். SQLite இம்போர்ட் பண்ணுது, கனெக்ஷன் மூலமாக academy.db வந்து ஓபன் பண்ணுது. கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர் உடனே இந்த கர்சர்ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து உருவாக்கப்படுகின்றது, கனெக்ட் பண்ணப்படுகிறது academy.db. இந்த கர்சர்ல உங்களுக்கு கனெக்ட் ஆயிட்டு, இப்போ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் உடனே academy.dbல உள்ள அந்த ஸ்டூடெண்ட் டேட்டா டேபிள்ல இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்கிற அவ்வளோ மேட்டரும் எங்க வந்துருது அப்படின்னா இந்த கர்சர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ வந்து வரப்போகுது, செலக்ட் பண்ணி வச்சிருக்குது. பிரிண்ட் ஃபெட்ச் ஆல்னு சொல்லி கொடுக்கும், உடனே ஃபெட்ச் ஆல்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருது உங்களுக்கு. இப்போ ரிசல்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட்ல கர்சர் டாட் ஃபெட்ச் ஆல்னு சொல்லி கொடுக்கும். கர்சர்னா இந்த கர்சர்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுக்க போது ஃபெட்ச் ஆல் மூலமாக எடுத்துட்டு இந்த ரிசல்ட்ல உள்ளதை 1 by 1 இங்க பிரிண்ட் பண்ணுது. இப்போ ரன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நம்ம உள்ள சேவ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அவ்வளவும் வரிசையா பாருங்க 7 ரெக்கார்டு. நம்ம ஏற்கனவே 2 தடவை சேவ் பண்ணோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் மூலமா 2 ரெக்கார்டை சேவ் பண்ணி வச்சிருந்தோம். செகண்ட் ப்ரோக்ராம் மூலமாக 5 ரெக்கார்டை சேவ் பண்ணோம். அவ்வளவு உனக்கு டிஸ்பிளேல உனக்கு வரிசையா வந்து விட்டது. இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, டிஸ்பிளேயிங் ஏ ரெக்கார்ட், ஏ சிங்கிள் ரெக்கார்ட் யூசிங் ஃபெட்ச் ஒன். ஃபெட்ச் ஒன் கமாண்ட் மூலமாக ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி SQLite இம்போர்ட் பண்ணியிருக்கோம், academy.db ஓபன் பண்ணுறோம். கர்சரில் அந்த academy.dbயை கனெக்ட் பண்ணுறோம் அந்த ஆப்ஜெக்டில். கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டில் செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சொன்னோடனே என்ன செஞ்சிருது, எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்டில் உள்ள ரெக்கார்ட்ஸையும் செலக்ட் பண்ணி வைக்கிறது. இப்போ வந்து ஃபெட்ச் ஒன் சொல்லி உங்களுக்கு பாருங்க பிரிண்ட் அவுட்டில் வந்துருக்கு பாருங்க, ஃபெட்ச் ஒன் பிரிண்ட் ஃபெட்ச் ஒன்னே ஒரு லைன் பிரேக் ஆகி பேக்ஸ்லாஷ் என்ன லைன் பிரேக் ஃபெட்ச் ஒன் சொல்லி வந்துட்டு நெக்ஸ்ட் லைன்ல என்ன கொடுக்குது, RES ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெட்ச் ஒன். இப்போ ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருந்து எடுக்கு,
இந்த செலக்ட் பண்ணதில் ஒரே ஒரு ரெக்கார்டு தான் நினைச்சது எடுக்குது. பிரிண்ட் RES சொன்னோடனே ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு மட்டும் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த இதையும் பார்த்துருவோம். இங்கே ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணுங்க. டிஸ்பிளே a record using fetch 1. டிஸ்பிளேயிங் a record using அதை ஓப்பன் பண்ணிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெக்கார்டு தான் உங்களுக்கு பிரிண்ட் செய்யப்படுது. பை யூசிங் தி கமாண்ட் cursor.fetch1. இது மூலமாக ஒரே ஒரு ரெக்கார்டு தான் உங்களுக்கு வெளியே கொண்டு வருது. பாருங்க, ரன் மாடல் கொடுக்க அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிடுங்க. டிஸ்பிளேயிங் a record, ரன்ல போய் ரன் மாடல் கொடுங்க. உங்களுக்கு பாருங்க ஒரே ஒரு ரெக்கார்டு தான் கொண்டு வந்துருக்கு. ஃபெட்ச் 1 மூலமாக என்ன செய்யுது, ஒரே ஒரு ரெக்கார்டு தான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரே ஒரு ரெக்கார்டு, அக்ஷய ரெக்கார்டு மட்டும் தான் வருது, எல்லா ரெக்கார்டும் வரல. அப்போ ஃபெட்ச் ஆல் மூலமாக எல்லா ரெக்கார்டும் உனக்கு டிஸ்பிளேல வருது. ஃபெட்ச் 1னா ஒவ்வொரு ரெக்கார்டு மட்டும் தான் என்ன செய்யுது உங்களுக்கு வருகின்றது. இப்போ டிஸ்பிளேயிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் யூசிங் ஃபெட்ச் 1. ஃபெட்ச் 1 வச்சுக்கிட்டு எல்லா ரெக்கார்டும் எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நீங்க ஒரு வைல் லூப் யூஸ் பண்றீங்க. அதாவது ரிசல்ட் ஈக்குவல் டு cursor.fetch1 எடுக்கிறீங்க. வைல் ரிசல்ட் இஸ் நாட் நன், அதாவது ரிசல்ட் வந்து நன் ஆகிற வரைக்கும் இது செய்யணும் அர்த்தம். அதாவது வைல் ரிசல்ட் இஸ் நாட் நன் என்ன அர்த்தம், உள்ள வந்து ஒரு ரிசல்ட்டும் இல்லாத முடிகிற வரைக்கும் நீ செய்யணும் அர்த்தம். பிரிண்ட் ரிசல்ட்னு சொல்லுது. ரிசல்ட் ஈக்குவல் டு cursor.fetch1. ஃபெட்ச் 1 ஃபர்ஸ்ட் சைக்கிளில் முதல் ரெக்கார்டை உனக்கு பிரிண்ட் பண்ணோம். செகண்ட் சைக்கிள் ரிசல்ட்ல உள்ள, இப்போ ஏற்கனவே ரிசல்ட்ல வந்து ஃபெட்ச் கமாண்ட் மூலமா செலக்ட் ஆஸ்டிக் மூலமா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா. cursor.fetch மூலமா ஃபெட்ச் 1 மூலமாக ஒவ்வொன்றா எடுக்கும் இல்லையா. செகண்ட் ரெக்கார்டு உனக்கு டிஸ்பிளே பண்ணுது. இது உங்களுக்கு ரொட்டேஷன்ல வரும்போது தேர்ட் ரெக்கார்ட் பாருங்க, ரிசல்ட் ஈக்குவல் டு cursor.fetch1 ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. மொத்தம் எல்லா ரெக்கார்டும் முடிகிற வரைக்கும் அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அந்த வைல் லூப் வந்து என்ன செய்யும், ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இதை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஐடியலி விண்டோ மூலமாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. டிஸ்பிளேயிங் ஆல் ரெக்கார்ட்ஸ் பை யூசிங் ஃபெட்ச் 1. எல்லா ரெக்கார்டையும் ஃபெட்ச் 1 மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்பிளே பண்ண போகிறோம். இந்த கமாண்ட், இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் பாருங்கள். SQLite 3 வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி academy.db ஓப்பன் பண்ணியிருக்கோம். கர்சரில் அதை இணைச்சிருக்கோம், கர்சருங்கிற ஆப்ஜெக்டில். இப்போ cursor.execute மூலமாக ஒரு கமாண்டு, SQL கமாண்டை நம்ம செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ல எல்லாமே எடுக்கிறோம். எல்லா ரெக்கார்டையும் 1 by 1 எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் பாருங்க. ரிசல்ட்டில் cursor.fetch1 சொல்லி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நாட் நன் ஆகிற வரைக்கும், இதில் ரிசல்ட்டில் வேல்யூ இல்லாத வரைக்கும் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக தான் வேல்யூ இல்லாமல் இருக்கும். பிரிண்ட் ரிசல்ட்னு சொல்லி கொடுக்கும். உனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு பிரிண்ட் ஆயிருது. ரிசல்ட் ஈக்குவல் டு cursor.fetch1. இப்போ செகண்ட் ரெக்கார்டு வருது. இப்படியே உனக்கு ரொட்டேஷனில் எல்லா ரெக்கார்டும் உனக்கு டிஸ்பிளேல வந்துடுது. இப்போ நான் F5 கொடுக்க ரன் பண்ணுதேன் பாருங்க. ஃபெட்ச் ஆல் ரெக்கார்ட்ஸ் 1 by 1 பாருங்க. எல்லா ரெக்கார்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே உள்ள இருக்கு இல்லையா, 7 ரெக்கார்டும் உனக்கு 1 by 1 உனக்கு டிஸ்பிளேல வந்து விட்டது. அடுத்த ப்ரோக்ராம் வந்து டிஸ்பிளேயிங் யூசிங் ஃபெட்ச் மெனி. ஃபெட்ச் மெனினா இப்போ நீங்கள் ஃபெட்ச் மெனி ஆஃப் 3 கொடுத்தீங்கன்னா மொதல் 3 ரெக்கார்ட் டிஸ்பிளேல வரும். ஃபெட்ச் மெனி ஆஃப் 1னா ஃபெட்ச் 1 மாதிரி ஒரே ஒரு ரெக்கார்டு வரும். ஃபெட்ச் மெனி ஆஃப் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 10 ரெக்கார்டு உனக்கு டிஸ்பிளேல வரும். அந்த இது மூலமா எப்படி கொண்டு வருது, இதில் 2 ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த 4th ஒன்ல டிஸ்பிளேயிங் யூசிங் ஃபெட்ச் மெனி யூஸ் பண்ணி 2 ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த கண்டென்ட் ஆஃப் டப்பிள்ஸ் யூசிங் ஃபெட்ச் மெனி. உள்ள கண்டென்ட் ஆஃப் த டப்பிள்ஸ்ல உள்ள எல்லாத்தையும் ஃபெட்ச் மெனி மூலமா எடுக்க போறோம். பாருங்க, இம்போர்ட் SQLite 3 இம்போர்ட் பண்ணியாச்சு பைத்தான் ப்ரோக்ராம்ல. கனெக்ஷன் ஈக்குவல் டு இந்த லைன் மூலமாக academy.db ஓப்பன் ஆயிட்டு SQLite.3 கனெக்ட் ஆஃப் academy.db. கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன்.cursor. இந்த கர்சர்ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து இந்த அகாடமியோட இணையுது. cursor.execute ஸ்டூடெண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கிற இந்த அகாடமி டிபியில் உள்ள ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கிற எல்லாமே வெளியே எடுக்கிறோம். ஃபெட்சிங் ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ், அதில் உள்ள 3 ரெக்கார்டை மட்டும் இப்போ ரிசல்ட்டை கொண்டு வச்சுட்டு பிரிண்ட் ரிசல்ட் ஒன்னே உனக்கு டிஸ்பிளேல வரப்போகுது. cursor.fetch many தான் புதுசாக படிக்கும். cursor.fetch many ஆஃப் 3 3 ரெக்கார்டு உங்களுக்கு டிஸ்பிளேல வருது.
மூணு ரெக்கார்டு அக்ஷய், அரவிந்த், பாஸ்கர் 3 ரெக்கார்டு மட்டும் உனக்கு டிஸ்பிளேல வருது. இதை நம்ம பைத்தான் கோடிங் மூலமா பார்த்துருவோம். ஃபைலை போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. டிஸ்பிளே யூசிங் ஃபெட்ச் மெனு இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே ரைட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? இதில் புது கமெண்ட் என்னது? ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெட்ச் மெனு ஆஃப் 3 அப்படின்னு ஒன்று உனக்கு 3 ரெக்கார்ட் மட்டும் பிரிண்ட் ரிசல்ட் மூலமாக பிரிண்ட் செய்யப்படுகிறது. எஃப்ஐ கொடுங்க. ஒன்லி 3 ரெக்கார்ட்ஸ் தான் உனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது அக்ஷய் ரெக்கார்டு 1, அரவிந்த் ரெக்கார்டு, 3வது பாஸ்கர் ரெக்கார்டு. ஆனால் எல்லாமே அடுத்தடுத்த லைனில் வந்திருக்கா? இல்லை, எல்லாம் ஒரே லைனில் வந்திருக்கு. நமக்கு வந்து இந்த இடத்துல ஸ்க்ரீன் இல்லைன்னு மடக்கி வந்திருக்கு. நெக்ஸ்ட் லைனில் வரலை, நியூ லைனில் உனக்கு வரல. அப்போ நியூ லைனில் வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். புது லைனில் வரணும், ஒவ்வொரு ரெக்கார்டும் புது லைனில் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் அடுத்த ப்ரோக்ராம் இருக்குது. என்ன ப்ரோக்ராம் பாருங்கள். ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே தி கண்டென்ட் ஆஃப் டப்பிள்ஸ் இன் நியூ லைன் வித்தவுட் யூசிங் லூப். அதாவது லூப்ஸ் இல்லாமல், ஃபார் லூப்போ ஒய் லூப்போ இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? புது லைனில் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்ன செய்கிறீங்க பாருங்கள். இம்போர்ட் SQLite 3ன்னு கொடுக்குறீங்க. அதில் அதே தான் academy.db ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. கர்சரில் அதை இணைச்சிருக்கீங்க. கர்சர் டாட் எக்ஸிக்யூட்டில் academy.dbல இருந்து ஸ்டூடெண்ட் டேபிளை நீங்கள் ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற அவ்வளோ மேட்ரையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. பிரிண்ட் ஃபெட்சிங் ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ். இப்போ ஃபெட்சிங் ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்டுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இதில் பாருங்கள் அவுட்புட் எப்படி இருக்குது? ஃபெட்சிங் ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ்ன்ட்டு டிஸ்பிளேல வந்துட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெட்ச் மெனு ஆஃப் 3 இதான் புதுசாக படித்தது இல்லையா? இதை கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு 3 ரெக்கார்டு இப்போ வெளியே வரப்போது. பிரிண்ட் ரிசல்ட் வெறும்னா நீ ரிசல்ட்னு கொடுத்தீங்கன்னா 3 ரெக்கார்டும் வரிசையாக ஒரே லைனில் அடிச்சிடும். ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆஸ்ட்ரிக் ரிசல்ட் கமா SCPனா செப்பரேட்டர் ஈக்குவல் டு பேக்ஸ்லாஷ் கொடுத்தனால உனக்கு அடுத்த லைனில் உனக்கு அடிக்குது. நம்ம புதுசாக இப்போ இதான் பார்க்குறோம். ரிசல்ட்னு வெறும்னா நீங்கள் பிரிண்ட் ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக ஒரே லைனில் வந்துடும். ரிசல்ட் காமா செப்பரேட்டர் வந்து பேக்ஸ்லாஷ் கொடுக்குறனால என்ன செய்யுது? அடுத்த லைனில் உனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நம்மளுடைய பாருங்க பிரிண்ட் ரிசல்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? கொடுத்தனால உங்களுக்கு ஒரே லைனில் பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரே லைனில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அடுத்த லைனில் நமக்கு வரணும். அதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்றீங்க? அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிறீங்க. டிஸ்பிளேயிங் கண்டென்ட்ஸ் ஆஃப் டபுள்ஸ் இன் நியூ லைன் அதை எடுத்துக்கிடுங்க. இதில் வேற ஒன்றுமே மாற்றலை. இந்த இடம் மட்டும் தான் மாற்றிருக்கு. போன ப்ரோக்ராம் இதுக்கு வித்தியாசம் தான். ஆஸ்ட்ரிக் ரிசல்ட்னா ரிசல்ட் உள்ள எல்லா மேட்டரும் வரப்போகுது. கமா செப்பரேட்டர் ஈக்குவல் டு பேக்ஸ்லாஷ். அப்போ என்ன செய்து பாருங்க. எஃப்ஐ அமுக்கிறேன். ஒவ்வொரு லைனாக அடுத்தடுத்த லைனா. போன ப்ரோக்ராமில் பாருங்க எல்லாம் சேர்ந்து ஒரே லைனில் வந்திருக்கு. ஆனால் இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணது எப்படி வந்திருக்கு? ஃபெட்சிங் ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கு? எல்லாம் நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கு பாருங்க. புது லைனில் உங்களுக்கு அடிச்சிருக்கு. அக்ஷய் ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் லைனில் வந்திருக்கு. செகண்ட் லைனில் அரவிந்த் ரெக்கார்டு வந்திருக்கு. தேர்ட் லைனில் பாஸ்கரனுடைய ரெக்கார்ட் டப்புள் வடிவத்தில் வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து எந்த வடிவத்தில் வந்திருக்கு? டப்புள் வடிவத்தில் உங்களுக்கு வந்து இருக்கிறது. மீதி பார்ட்டை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். That's all students. Thanks for watching.